இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. நமது இணைப்பில் குளத்தூர் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பெரியார் தொடர்பா சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி யூபிஎஸ்சி வினாத்தாள்ல இடம்பெற்றிருந்ததா ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. நீங்க அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை எப்படி பாக்குறீங்க? உள்நோக்க கொண்ட ஒரு நடவடிக்கையா இதை எப்படி பாக்குறீங்க? செய்தி பார்க்கலனாலும் தோழர்கள் சொன்னதுதான் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி சுயமரியாதைக்கு தோற்றுவித்தவர் யார் என்கிற இதுல ஒரு ஆப்ஷனாக ஈவே ராமசாமி நாயக்கர் என்பதை குறிப்பிட்டிருப்பதாக சொன்னார்கள். அது யூபிஎஸ்சி தேர்வு. அது மிக உயர்ந்த அரசை நடத்துகிற பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைப்பு. இப்ப தேர்ந்தெடுக்கிற இன்னும் கூர்மையான அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு சுயமரியாதை இயக்கம் தெரிந்திருக்கிறது. அதனுடைய தலைவர் யார் என்பதும் தெரிந்திருக்கிறது. ஆனா அவர் வணிகராக இருந்த காலத்திலும் அல்லது நகராட்சி தலைவராக காங்கிரஸ்காரராக இருந்த போதெல்லாம் அவர் ஈவே ராமசாமி நாயக்கர் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறார். ஆனா வெளியேறி சுயமரியாதை இயக்கம் கண்ட பின்னால் 1927 தனக்கு பின்னால் இருந்த ஜாதி ஓட்டை அவர் நீக்கிவிட்டார். வெறும் ஈவே ராமசாமி தான். அதற்காக நடத்திய ஒரு மாநாட்டில் ஜாதி பின்னொட்டுகளை பட்டங்களை போட்டுக்கொள்ளக் கூடாது என்பதையும் தீர்மானமாக 1927 போட்டிருக்கிறார். திரு குளத்தூர் மணி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இது அதிகாரிகளோட தவறா இருக்கலாம், அரசோட தவறா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. தவறு நடந்திருக்கு அப்படிங்கறத ஒப்புக்கொள்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி அதிகாரிகள் தவறாக இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் அரசு பார்க்கும் என்று நாங்கள் குற்றஞ்சாட்ட வரவில்லை. ஆனா ஒரு உயரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கிற தேர்வு இது. அது ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்வு தாள். அந்த நடத்துகிற ஒரு அமைப்பு தயாரித்த தேர்வு தாள்ல வினாத்தாள்ல எப்படி இப்படி ஒரு தவறான செய்தி, ஒரு சுயமரியாதை இயக்கத்தை பற்றி அறியாதவர்கள், அதன் தலைவரை பற்றி பேர் தான் தெரிந்திருக்கிறதோ வேற ஒன்றும் தெரியவில்லை என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அறிவாளிகள் அவங்க வட இந்தியாவை பற்றி சொல்லுகிறார்கள். அப்போ தேர்வுத்தாள் தயாரிக்கிற பொறுப்பில் தென்னிந்தியர்கள் யாரும் இல்லையா, தமிழர்கள் யாரும் இல்லையா, அல்லது இதை கற்றறிந்தவர்கள் யாரும் இல்லையா என்ற கேள்வி எல்லாம் வருது. அதுவும் 1927 தன் ஜாதி ஓட்டை விட்டுவிட்ட பெரியாருக்கு ஈவி ராமசாமி ஆகிவிட்டார் 1927. 1929 பிப்ரவரியிலேயே தன் மாநாடு கூட்டி தமிழர்கள் யாரும் தயவு செய்து ஜாதி பட்டத்தை பின்னொட்டாக போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டார். தமிழகத்தில் தன் ஜாதி பெயரை பின்னொட்டாக போட்டுக் கொள்வதே அவமானம் என்று கருதத்தலக்களவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்திய காரணத்தாக தான் ஜாதி சங்க தலைவர்கள் பெயருக்கு பின்னாலே, அது டாக்டர் ராமதாஸா இருக்கலாம், ஈஸ்வரனாக இருக்கலாம், சேதுராமனாக இருக்கலாம், அவர்கள் பெயருக்கு பின்னால் கூட ஜாதி பின்னோட்டு இல்லை. அப்ப இந்த புரிதல் கூட இல்லாத அறிஞர்கள் தான் இந்த வினாத்தாளை தயாரித்து என்பதை தான் நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமா இது முதல் முறை அல்ல, இது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. தமிழகத்துல இது போன்ற மத்திய அரசு நடத்துற தேர்வுகள்ல இது போன்ற சர்ச்சைகள் எழுந்துகிட்டே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தை பற்றிய வரலாறும் தமிழகத்தை பற்றிய புரிதலும் இல்லாம கேள்விகளை தயார் பண்றதா இதுக்கு காரணமா? இந்த அமைப்பு முறையில மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா தேர்வுத்தாளை தயாரிக்கிற இடத்தில் யாராவது தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், அல்லது இந்த சுயமரியாதை சிந்தனை கொண்ட சமத்துவ சிந்தனை கொண்டவர்கள் இருந்திருந்தாலே இது வந்திருக்காது. அவர்கள்லாம் தெரிந்து வைத்திருந்திருப்பார்கள். ஆனா யாரோ ஒரு பழமைவாதிகள், தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு பகுதியாக கூட கருதாத அவர்கள் தான் தயாரிக்கிற கேள்வித்தாள் இது வினாத்தாள் என்றுதான் புரிந்து கொள்ளுகிறேன். ஏன் அவங்களுக்கு எல்லாம் இல்லை? ஏன் நம் பாட புத்தகத்தில் நாம் வட இந்திய வரலாறுகளை படித்து பாபரை படிக்கிறோம், அசோகரை படிக்கிறோம். தென்னிந்திய வரலாறுகள் தெரியுமா? வடநாட்டில் இருக்கிற போராளிகள், சமூக போராளிகளை பற்றி அவர்கள் படிக்கிறார்களே, அந்த பாட புத்தகத்தில் பெரியாரை பற்றி இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை வட இந்தியா தான் இந்தியா என்று கருதுகிற போக்கும் அந்த சிந்தனை கொண்ட அதிகாரிகளும் இந்த வினாத்தாளை தயாரிப்பில் வந்த சிக்கல் தான் இது என்பதுதான் என்னுடைய கருத்து. இணைப்புல உங்களோட கருத்துக்களை பரிந்துரைமைக்கு மிக்க நன்றி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.